guys, welcome to Paddiksha. So Paddiksha blogல வந்து பாத்தீங்கன்னா நான் 12th standard and 11th standard concepts போட்டுட்டு இருக்கேன் சமச்சீர் கல்விக்கு. அண்ட் இதுல வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் புக் பேக் ஆன்சர்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் எந்த வீடியோவையும் நீங்க வந்து பாஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் என்ன நான் அதுல சொல்றேன், என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா நம்ம எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்ல 3 சிஸ்டம் என்னென்னன்றதை பார்த்தோம். அதுல அந்த சிஸ்டம்ஸோட brief explanation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first one வந்து capitalist economy. So capitalist economy அப்படின்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இல்லாம பிரைவேட் குரூப்ஸே ஓன் பண்ணி நடத்துனாங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் செல்லிங் என்ன ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிரைவேட் குரூப் நடத்துனாங்கன்னா அதுதான் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் தான் ஃபாதர் ஆஃப் தி கேபிட்டலிசம். ஆடம் ஸ்மித் தான் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். கண்டிப்பா இது எம்சிக்யூல கேட்பாங்க, ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் capitalist economy is also termed as free economy. free economy அப்படின்னா என்னன்னா லைஸ் ஃபேரே அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு எக்கனாமிக் சிஸ்டம். இந்த எக்கனாமிக் சிஸ்டம்ல பிரைவேட் குரூப்ஸ் வந்து தே கீப் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த பிரைவேட் குரூப்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பிரைவேட் குரூப்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடத்தும் போது பப்ளிக்கோட கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் எதுவுமே இருக்காது. அவங்க ஓன் டெசிஷன் எடுப்பாங்க. தே ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் டேக்கிங் தேர் ஓன் பாலிசிஸ் அண்ட் டெசிஷன். அதுதான் ஃப்ரீ எக்கானமி ஆர் மார்க்கெட் எக்கானமி வேர் த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் மினிமம். இங்க பாருங்க, ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் மினிமமா இருக்கும் அண்ட் மார்க்கெட் டிட்டர்மைன்ஸ் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். மார்க்கெட் தான் வந்து என்ன பிரைஸ் என்னங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இவர் தான் ஆடம் ஸ்மித். யூ ஆல் நோ. The means of production in a capitalist economy are privately owned. கேபிட்டலிஸ்ட் எக்கானமில நடக்கக்கூடிய எல்லா ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே வந்து பிரைவேட்லி தான் ஓன் ஆயிருக்கும். மேனுஃபேக்சர்ஸ் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் இங்க வந்து இப்போ நார்மலா கவர்மெண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ்ல நடத்த மாட்டாங்க. ஆனா பிரைவேட் கம்பெனிஸ் ப்ராஃபிட் வந்தாதான் அந்த கம்பெனிக்கே நல்லது. ஸோ அந்த வகையில தான் கொண்டு போவாங்க. The private individual has the freedom to undertake any occupation and develop any skill. So private individual தான் வந்து they have the freedom to undertake எந்த occupation எடுக்கணும்னாலும் எந்த ஒரு skill develop பண்ணணும் இவங்களை எம்ப்ளாய் பண்ணணும்னு நினைச்சாலும் their own decision. அது the USA, West Germany, Australia and Japan are the best examples for capitalist economy. So capitalist economy னா like private தான் வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நம்மளுக்கு எப்படி நம்ம கவர்மெண்ட் சொல்றத கேட்டு நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்கும், பிரைவேட் கம்பெனிஸ் ஃபியூ தான் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம கண்ட்ரி வந்து லைக் இட் இஸ் வேற. நம்ம கண்ட்ரி பப்ளிக் கண்ட்ரி அண்ட் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்லி எக்கனாமிக் கண்ட்ரி, தட் இஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. However, they do undertake large social welfare measures to safeguard the downtrodden people from the market forces. இந்த மாதிரி பிரைவேட்டா இருக்கிறதுனால அவங்க பப்ளிக் சேஃப் கார்டு கொடுக்கறதும் பப்ளிக்க கண்டுக்காம விட்டுறதும் பண்ண மாட்டாங்க. they do undertake the social welfare measures. social welfare measuresனா சொசைட்டிக்காக என்ன நல்லதோ அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் கேபிட்டலிஸ்ட் எக்கானமியோட மீனிங். இப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கானமியோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். So first one வந்து பாத்தீங்கன்னா private ownership of property and law of inheritance. Private ownership of property and law of inheritance. So the basic feature of capitalism is that all resources, namely land, capital, machines, mines, etc., are owned by private individuals. இந்த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கேபிட்டலிசம்லயே என்னன்னா இந்த லேண்ட், என் கையில இருக்கிற லேண்ட், கேபிட்டல், மிஷின் எல்லாமே வந்து they are owned by private individuals, not by government. The owner has the right to own, keep, sell or use the resources according to his will. So இந்த மாதிரி பிரைவேட்லி ஓன்டு கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓன் ப்ராப்பர்ட்டியை அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க ஓன் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், இல்ல செல் பண்ணலாம், இல்ல அதை வச்சு வேற எந்த ஒரு
பிசினஸ் நடத்தலாம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் the ஃபாதர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரைவேட் ஓனர்ஷிப் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னா அந்த அந்த இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சன் இல்லாம போனாங்கன்னா அவங்களோட ஹேர்னா ஐம் சாரி அவங்களோட ஹேர்னா அவங்க வந்து அவங்களுக்கு அடுத்து யார் வாரிசு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து freedom of choice and enterprise. Each individual is free to carry out any occupation or trade at any place and produce any commodity. So எல்லா இண்டிவிஜுவல்ஸ்மே வந்து என்னன்னா they have the freedom to carry out their occupation. எங்க வேணா occupation கொண்டு போலாம், என்ன ட்ரேட் வேணா பண்ணலாம், எங்க வேணா ப்ரொடியூஸை வந்து commodity வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். Similarly, consumers are free to buy any commodity as per their choice. They have the freedom of choice. அவங்களுக்கு ஒரு freedom of choice இருக்கும். அவங்க கிட்ட பணம் இருக்கா, அங்க லேண்ட் இருக்கா, அதை வாங்கிக்கலாம். இங்க வந்து நான் கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் எனக்கு தேவையே இல்லை. So that's it. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் மோட்டிவ், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாம எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியும் நடக்காது. ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் all economic activities in a capitalist economy. Each individual and an organization produce only those goods which ensure high profit. கவர்மெண்ட் வந்து பப்ளிக் எது நல்லதோ, பப்ளிக் வெல்ஃபேருக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா பிரைவேட் கம்பெனி அவங்களுக்கு எதுக்கு ப்ராஃபிட் வருதோ அதை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிவிஷன் ஆஃப் லேபர், ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆர் ஃபாலோட். அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா படிச்சிருக்கிறவங்களை தான் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணி அப்படிதான் கொண்டு போவாங்க. So the first golden rule for a producer under capitalism is to maximize profit. நம்மளுக்கு எப்படி அக்கௌண்டன்சில கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்கோ அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு ஒரு கோல்டன் ரூல். அது என்னன்னா they have to maximize their profit. ப்ராஃபிட்காக மட்டும்தான் ஓடுற கம்பெனி என்னன்னா பிரைவேட் கம்பெனிஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரீ காம்படிஷன். There is a free competition in both product and factor market. The government or any authority cannot prevent firms from buying or selling in the market. There is competition between buyers and sellers. இங்க ஃப்ரீ காம்படிஷன் லைக் நான் ப்ரொடியூஸ் பண்றதுனால என்னோட கவர்மெண்ட் என் கூட they cannot compete பண்ண முடியாது என் கூட. ஸோ எனக்கு இங்க ஃப்ரீ காம்படிஷன் இருக்கும். என்னன்னா லைக் என்னோட ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ரீயா செல் பண்ணிக்கலாம். அங்க வந்து என்னோட செல்லர்ஸ், நான் செல் பண்றதுனால என்னோட பையர்ஸ் தான் வந்து எனக்கு காம்படிட்டர்ஸா இருப்பாங்க. இங்க காம்படிஷன் என்ன இருக்கும்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் பிரைஸ் மெக்கானிசம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைஸ் மெக்கானிசம் இஸ் த ஹார்ட் ஆஃப் எனி கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. நான் யோசிப்பேன் என்ன பிரைஸ் வச்சா எனக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும். நான் வந்து 20 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 20 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 20 ரூபாய் ஆச்சு. நான் வந்து 25 ரூபாய் வச்சாதான் அந்த பிரைஸ் 25 ரூபாய் வச்சாதான் எனக்கு 5 ரூபாய் எங்க ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்ன பிரைஸ் நான் டிசைட் பண்றேனோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராஃபிட்காக தான் நான் வந்து இது நடத்துறேனே. அப்போ எனக்கு பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? So all economic activities are regulated through price mechanism, that is market forces of demand and supply. So நான் பாப்பேன் எந்த பொருளுக்கு இப்போ டிமாண்ட் இருக்கு, எந்த பொருளுக்கு இப்போ சப்ளை தேவைப்படுது அப்படின்னு பார்த்து அதை டிசைட் பண்ணி நான் அதுக்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். So அடுத்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுல ரோல் ஆஃப் கவர்மெண்ட் என்ன இருக்கும்? As the price mechanism regulates economic activity, the government has limited role in capitalist economy. The government provides basic services such as defense, public health, education. நார்மலா கவர்மெண்ட் என்னென்ன ஹெல்ப் பண்ணுவாங்களோ அது எல்லாமே யூஸ்வலா இந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. That's it. Inequalities of income. A capitalist society is divided into two classes. Capitalist society வந்து ரெண்டு கிளாஸஸா பிரியுது. என்னன்னா haves, that is those who own property, and have-nots who do not have own property and work for their living. ரெண்டு விதமா பிரியுது. என்னன்னா haves, ஒருத்தங்க கிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அவங்க haves. ஒருத்தங்க கிட்ட ப்ராப்பர்ட்டி இல்ல அவங்களோட லிவிங்காக அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா அதுதான் have-nots. So the outcome of this situation is that
the rich become richer and poor become poorer. Here economic inequality goes on increasing. என்னதான் மாறினாலும், ஜப்பானா இருந்தாலும், யுஎஸ்ஏவா இருந்தாலும் இன்இக்வாலிட்டி இல்லாத உலகமே கிடையாது. So இன்கம்க்கு இன்இக்வாலிட்டி இருந்துட்டே தான் இருக்கும். ஒருத்தவங்க ஒன்ஸ் ரிச் ஆயிட்டாங்கன்னா they will be becoming rich again and again. poor வந்து அவங்க என்னதான் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட் அண்ட் பகலா ஒர்க் பண்ணாலும் அவங்க மிடில் கிளாஸ்ல இருந்து மாறதுக்கு they need to do a lot of things. ஸோ இந்த மாதிரிதான் எல்லாருமே நம்ம சொசைட்டியும் சரி, அது இந்த கோவிட் பீரியட்ல, பேண்டமிக் பீரியட்ல, லாக்டவுன் பீரியட்ல எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி எக்கானமி, கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we have merits of capitalism. So merits of capitalism, first one, meritsனா வந்து advantages. Automatic working. Without any government intervention the economy works automatically. Of course எந்த ஒரு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், இப்போ நான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து சைன் வாங்கினாதான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், என்கிட்ட பணம் இருக்கு, பிசினஸ் நான் பண்றேன், எனக்கு மணி வரும், ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறேன், எனக்கு மணி வரும், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். ஆல் ரிசோர்சஸ் ஆர் புட் இன் ஆப்டிமம் யூஸ். கண்டிப்பா ஒரு படிச்சவங்களை நான் மேனேஜரா, ஒரு படிச்சவங்கள ஒரு ஒர்க்கரா நான் போடும்போது அவங்க எப்படி ஆப்டிமம் யூசஸ் பண்றதுன்னு கொண்டு வருவாங்க, ஆப்ஷன்ஸ், ஐடியாஸ் கொடுப்பாங்க. சோ அதனால எஃபிஷியன்டா யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிற லேண்ட், பில்டிங் எதையுமே நான் வேஸ்ட் பண்ணாம எந்த விதத்துல யூஸ் பண்ண எனக்கு ப்ராஃபிட் வருமோ அந்த விதத்துல நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து இன்சென்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். சோ அவங்களுக்கு எவ்வளவு அவங்க எஃபிஷியன்சி போடுறாங்களோ அவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட், எக்கனாமிக் ப்ராக்ரஸ். Production and productivity levels are very high in capitalist economies. Of course, மிஷினை நம்பி ஒரு கம்பெனி வாழுதுன்னா கண்டிப்பா அங்க productivity level increase ஆயிட்டே தான் இருக்கும். Next, consumers sovereignty. Consumer sovereignty na all production activities are aimed at satisfying the consumers. எல்லாமே நான் ஏன் பண்றேன், கன்சியூமர் வந்து என் பொருளை வாங்கணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும், அகைன் அண்ட் அகைன் வாங்கணும், அப்பதான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பொருளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், செகண்ட் டைம்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா டிஸ்கவுண்ட் எல்லாம் வாங்குவாங்க, எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சாட்டிஸ்பாக்சன் லெவலுக்காக நான் கொஞ்சம் பிரைஸ் லெவல் டிக்ரீஸ் பண்ணி கொடுப்பேன், நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவங்க நம்மகிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் டாக்டர்ஸ். இந்த டாக்டர்ஸ்னாலதான் வந்து கன்சியூமர்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபையும் பண்ண முடியுது, நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட், ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் formation. Increase in saving and investment leads to higher rates of capital formation. So நான் வந்து இங்க சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தான் யோசிப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 lakhs சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காகனா நான் 10 lakhs சேவ் பண்ணதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் லேக்ஸ் எடுத்து பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ அது ஒரு லீடா இருக்கும் எனக்கு. அகெயின் நான் எனக்கு கேபிட்டல் ஃபார்ம் பண்றதுக்காக நான் அகெயின் சேவிங் பண்ணுவேன். ஸோ இங்க ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் இருந்துட்டே இருக்கும். ஓகே, நம்ம இது பண்றதுக்கு நம்ம கேபிட்டல் ரைஸ் பண்ணணும், கேபிட்டல் ரைஸ் பண்ணதுக்காக நான் சேவ் பண்ணணும். கேபிட்டல்னா என்ன, நான் என்னெல்லாம் பண்றேனோ முதலீடா போடுறேனோ அது எல்லாமே கேபிட்டல். ஸோ நான் மிஷினா கொண்டு வரேன்னா அது எனக்கு ஒரு முதலீடு. ஸோ கேபிட்டல் இன் எனி ஃபார்ம் அது கேபிட்டல் தான். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் தி நியூ டெக்னாலஜி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாஸ் ப்ராஃபிட் இஸ் எய்ம்ட் அட். நான் முக்கியமா என்னோட ப்ராஃபிட் எல்லாமே திரும்ப ப்ரொடக்ஷனுக்கே யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டா கொண்டு வருவேன், நியூ டெக்னாலஜி மிஷின்ஸ் கொண்டு வருவேன், லேபரை கம்மி பண்ணுவேன், மிஷின்ஸை ஜாஸ்தி பண்ணுவேன், குவாலிட்டி கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ரொம்ப எய்ம் பண்ணி கொண்டு போவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே என்னால ஒரு பிசினஸ்ல இருக்க முடியாது. மந்த் பை மந்த் என்னென்ன டெவலப்மெண்ட் என்னால கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தாதான் ப்ராஃபிட்டும் எனக்கு இருக்கும், சாட்டிஸ்பாக்சனும் கன்சியூமர்ஸ்க்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெரிட்ஸ். நெக்ஸ்ட், டிமெரிட்ஸ். So demerits பாத்தீங்கன்னா limitations, disadvantages. So concentration of wealth and income. Capitalism causes concentration of wealth and income in a few hands and thereby increases inequalities of income. கண்டிப்பா எந்த ஒரு பிரைவேட் பிசினஸா இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட்டை மட்டும்தான் மனசுல வச்சுட்டு கொண்டு போவாங்க. ஆனா கவர்மெண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் வெல்ஃபேருக்காக ப்ராஃபிட் பத்தி யோசிக்காம கொண்டு போவாங்க. அப்ப ப்ராஃபிட் பத்தி யோசிக்கிற அந்த கம்பெனி வெல்த் அண்ட் இன்கம் பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. இன்இக்வாலிட்டிஸ், புவருக்கு நிறைய கிடைக்காம போகுது,
அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அது ஒரு லிமிடேஷன். நெக்ஸ்ட், வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் வேஸ்டட் ஆன் காம்படிட்டிவ் அட்வர்டைசிங் அண்ட் டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்காக நிறைய வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க ரிசோர்சஸ். அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி அவங்க வேஸ்ட் பண்றதுனால அகெயின் புவருக்கு எதுவும் போய் சேராது, இன்இக்வாலிட்டியாக தான் மாறும். நெக்ஸ்ட், கிளாஸ் ஸ்ட்ரகிள். Capitalism leads to class struggle as it divides the society into capitalists and workers. கேபிட்டலிஸ்ட்னா ஆல்ரெடி சொத்து இருக்கு, அவங்களுக்கு வேலை செய்ய வேணாம், பணம் கிடைச்சிட்டே இருக்கும், பிசினஸ் ஓடிட்டே இருக்கும்ன்ற ஒரு பர்சன், எனக்கு வாழறதுக்கே நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சில பர்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஸ்ட்ரகிள், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ் பிரியுது இல்லையா, அது மாதிரி கேபிட்டலிசம்ல கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ்னு ரெண்டா பிரியுது. அவங்க பண்ற ஸ்ட்ரகிள் சொசைட்டில இருந்துட்டு தான் இருக்கும். Next, business cycle. Free market system leads to frequent violent economic fluctuations and crises. So free market system na enna, நீ என்ன வேணா டெசிஷன் எடுத்து நீ எப்படி வேணா கொண்டு போலான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதனால என்ன ஆகும், மார்க்கெட்ல எக்கனாமிக் பிளக்சுவேஷன்ஸ் நடக்கும். என்னோட பொருள் வாங்கறதுக்காக நான் வந்து என் பொருள் வாங்கறதுக்காக நிறைய சப்ளை கொண்டு வருவேன். அப்ப நார்மலா சின்ன வியாபாரிகள் இருக்கவங்க அவங்களுக்காக ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கிரைசிஸ் வர ஆரம்பிக்கும். Next, production of non-essential goods. Even the harmful goods are produced if there is possibility to make profit. Of course, எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா, நான் யோசிக்காம நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன், தப்பு. அந்த தப்புல முக்கியமா என்ன இருக்கும்னா நான் எசென்சியல் கூட்ஸ். எசென்சியல் கூட்ஸ்னு இருக்கும், நல்லது கொண்டு வரணும்னு யோசிக்கிற பர்சன்ஸும் இருப்பாங்க. நான் எசென்சியல்ஸ் கொண்டு வந்து அது மூலியமாவும் நம்மள ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு சிலது நல்லதே கிடையாது. பட் அதெல்லாம் கொண்டு வந்து ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணி நம்மள வந்து கஸ்டமர்ஸை வந்து தே ஆர் பிரிங்கிங் டுவர்ட்ஸ் தேம், அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த பொருளை வாங்க வச்சு ப்ராஃபிட்ஸ் பாக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது என்ன, கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. தே ஹாவ் த ஃப்ரீடம் டு ரன் தேர் ஓன் பிரைவேட்லி ஓன்டு கம்பெனிஸ். ஸோ இப்போ நம்ம டிமெரிட்ஸ், மெரிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா we have socialist economy. So socialist economy next videos la paakalam. Until then, stay tuned. Bye.